இந்த வீடியோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, யாரும் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றி ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் கூட பேசியிருப்பார். அவர் ஆல்ரெடி இது மாதிரி ஸ்கேமில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மீனாட்சி சீரியல் ஆர்டிஸ்ட் பேசியிருக்காரு. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் தான். என்னோட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்த கம்பெனியில் உள்ள ஒரு எம்ப்ளாயி. அவர் என் கூட ஒர்க் பண்ணியிருந்த கலீக் தான். அவரோட அக்கௌண்ட்லேருந்து அவரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சு எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. நான் அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ணோடனே வந்து எனக்கு வந்து ஹாய், எனக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்னோடனே சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச பர்சன் தானேன்னு சொல்லிட்டு நானும் வந்து மெசேஜ் பண்ணேன். அக்செப்ட் பண்ணி மெசேஜ் பண்ண ஒரு வித்தின் ஒரு 10 to 20 மினிட்ஸில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. ஹாய், இது மாதிரி வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோடய மந்த்லி லிமிட் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சு, அதாவது மந்த்லி ட்ரான்சாக்ஷன் லிமிட் எக்ஸீட் ஆகிடுச்சு, அதனால் நான் இமீடியட்டாக என்னோடய ரிலேஷனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு மார்னிங் நான் ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. இதுமாதிரி பர்சன் வந்து, ஏன்னா வந்து ஒரு வெல்த்தியான பர்சன் வந்து இதுமாரி வந்து யார்கிட்டையும் கேட்டு நான் வந்து பார்த்தது கிடையாது. ஈவன் நான் ஒர்க் பண்ணக்குள்ளே நான் அதுமாரி பார்த்தது கிடையாது. ஸோ வந்து இதுமாரி கேட்குறாரே, அது இல்லாமல் புது நம்பராக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய நம்பர் என்கிட்ட இருந்துன்னு சொல்லி நான் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அது இல்லாமல் எனக்கு அவர் பேசியிருந்த அந்த சரவணன் மீனாட்சி ஆர்டிஸ்ட் அவர் பேசியிருந்த வீடியோவும் நான் பார்த்துருந்தேன். ஆல்ரெடி கால் பண்ணி பேசக்குள்ளே இதுமாரி என்னோடய ஃபேஸை வச்சு என்னோடய நேமில் வந்து க்ரியேட் பண்ணி இதுமாரி நிறைய பேரை ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ எகைன் வந்து நான் இந்த பர்சனுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன், நான் மணி ஷேர் பண்ணிட்டேன், செக் பண்ணிங்க அப்படின்னதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார், நீ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணு அப்படின்னாரு. நான் ஏன் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும், உங்களோட அமௌண்ட் ரிசீவ் ஆன இதில் வந்து வந்திருக்குமே, உங்களுக்கு மெசேஜாக வந்திருக்குமே, நீங்கள் செக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, இல்லை நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு எதுவுமே வரல அப்படின்னாரு. அவருக்கு அந்த ஸ்கேமர் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். உடனே வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி நடந்திருக்குன்னா, அவரோட ஃபேஸ்புக் வந்து ரொட்டீனாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க, அதேமாரியே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட ஃபேஸை வச்சு, அவர் ப்ரைவேட் அக்கௌண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், பப்ளிக் அக்கௌண்ட். நிறைய பேர் பப்ளிக் அக்கௌண்ட் தானே வச்சுருப்போம். ஸோ வந்து அதேமாரி அவரோட ஃபோட்டோவை வந்து க்ராப் பண்ணி எடுத்து டிபியை வச்சு அவரோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இவங்க ரெக்வஸ்ட் கொடுத்து, அந்த ரெக்வஸ்ட்டை யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரேண்டமாக இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணுங்கள், என்னோடய காண்டாக்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட இதுமாரி வந்து அவங்க பேசுகிற மாரியே வந்து மணி கேட்டு இதுமாரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இந்தமாரி விஷயங்கள் ஆல்ரெடி நான் பார்த்த தொட்டு நான் அவர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் ஷேர் பண்ணல மணியை. இது ஒரு தெரியாத பர்சன், ஒரு ரொம்ப ட்ரஸ்டடான பர்சன்னா சரி ஓகே, கேட்ட உடனே வந்து லைக் அந்த சரவண மீனாட்சியில் ஆக்ட் பண்ணியிருப்பார்ல, அவர் எப்படி ஷேர் பண்ணார். ஸோ கைஸ், அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி யாரும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் இதை தெரியப்படுத்துங்க, இதுமாரி ஒரு இஷ்யூ இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து மெயினாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, உங்களுக்கு அவங்களா கால் பண்ணி உங்கள் நம்பருக்கு, அதாவது அவங்க காண்டாக்ட்லேருந்து கால் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணாத வரைக்கும் நீங்கள் யாருக்கும் வந்து மணி ஷேர் பண்ணாதீங்க. வெறும் வாட்ஸ்அப்போட சேட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பிளைண்டாக வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் எல்லாமே பார்த்து கொஞ்சம் இருந்துங்க. இது மாதிரி புதுசாக நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து வந்துருக்குறாங்க. சரி ஓகே கைஸ், பாய். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.